வணக்கம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். இதில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஹேமத் பந்தட் வந்துட்டு அவருக்கு உண்டான என்ன சொல்லுவாங்க, ஃபீலிங்ஸு, அந்த அனு அனுபவங்கள் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு அவர் வந்து நம்மகிட்ட ஷேர் பண்ணுறாரு. நம்ம வந்துட்டு இதெல்லாம் தெரிஞ்சிக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, நம்ம பாபாவுடைய பக்தர்களாக நம்ம வந்துட்டு இருக்கும் பொழுது நமக்கும் வந்துட்டு இந்த மாதிரியான எண்ணங்கள் வந்துட்டு உண்டாகிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, புனித நூல்களை யான் பயிர தொடங்கும் பொழுது ஒவ்வொரு அடியிலும் எனது சத்குருவால் ஞாபகம் மூட்டப்படுகின்றேன். புரியுதுங்களா? ஒவ்வொரு அடியிலும் அவர் வந்துட்டு பாபாவனால் பாபா வந்துட்டு அவர் நினைவுக்கு வந்து வராரு. ஏன் அவர் வந்துட்டு அவருடைய நினைவுக்கு வந்துட்டு வரார் அப்படின்னா, அவர் அந்த புனித நூல்கள் இருக்கக்கூடிய கடவுளை பாபாவுடைய ஒரு ஒரு ரூபமாக அவர் வந்து பார்க்குறாரு. சரிங்களா? அதில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் பார்த்தீங்கன்னா பாபாவுக்கு வந்து பொருந்தும். பாருங்க, சாய்பாபாவே ராமனும் கிருஷ்ணனுமாகி என்னை அவரின் கதைகளை கேட்க செய்கின்றார். புரியுதுங்களா? சாய்பாபாவே ராமனும் கிருஷ்ணனுமாகி என்னை அவரின் கதைகளை கேட்க செய்கின்றார். உதாரணமாக, நான் பாகவதம் கேட்க தொடங்கும் முன்பாக தலையில் இருந்து கால் வரை சாய்பாபா கிருஷ்ணராகி விடுகின்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க, உதாரணமாக பாகவதம் அப்படின்னா, இப்போது பாகவதம் போன்ற பல புனித நூல்கள் பார்த்தீங்கன்னா பாபா வந்துட்டு இருந்த அந்த அந்த மசூதி வந்துட்டு இருக்கிறீங்களா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சொல்லுவாங்க, அந்த சத்சங்கம் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி வந்துட்டு நிறைய டெய்லி வந்துட்டு பண்ணிகிட்டே இருப்பாங்க. அங்கே இதுக்கு நேற்றே நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? அது மாதிரி நாமளும் பார்த்திங்கன்னா நமக்குள்ளே வந்துட்டு இருக்கிற மக்கள் நம்ம பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் நம்ம இந்த மாதிரியான பர்சன்ஸ் வந்துட்டு வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய பழக்க வழக்கங்களில் ஒன்றாக டெய்லி இந்த மாதிரி புனித நூல்கள் வந்து படிக்கிறத நம்ம வந்துட்டு நம்முடைய பழக்கமாக வந்துட்டு வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்துட்டு எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக வந்துட்டு இருந்தாலும் அந்தந்த மதத்துக்கு அவங்க சொல்லிக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? அதுதான் வந்து தர்மம். ஓகேங்களா? அவரே பாகவதத்தையோ உத்தவ கீதை அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா தன் சீடர் உத்தவருக்கு அளித்த உபதேசங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? மக்களின் நன்மைக்காக பாடுகிறார் என்று நினைக்கின்றேன். பாருங்க, யார் பாபா தான் வந்துட்டு அவங்க மூலமாக வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு சொல்கிறாரு அப்படின்ட்டு அவர் நினைக்கிறாரு. அது வந்துட்டு உண்மைதான். சரிங்களா? பாபா வந்துட்டு யாரை நம்ம வந்துட்டு நம்புகிறோமோ அதே கடவுளாக என்ன சொல்கிறது, யார் வந்துட்டு நம்ம கூட தொடர்பில் வந்துட்டு இருக்காங்களோ அவங்கள வந்துட்டு அவர் மாற்றிடுவார். அவர், நான் சொல்கிறது புரியுதுங்களா? நம்ம பார்க்குறவங்க, நம்ம பேசுகிறவங்க, நம்ம கூட வந்துட்டு டச்சில் வந்துட்டு யார் இருக்காங்களோ அவங்கள அவர் வந்துட்டு என்ன செய்வாருன்னா, வந்து அவராகவே அவர் வந்து மாற்றிடுவார் சில நேரங்களில்.
மாற்றி அவங்களுக்கு தேவையானதை அவர் செய்வார். சரிங்களா? பாபா பாபா வந்து இதெல்லாம் செய்வார். அப்புறம் பாருங்கள், நான் உரையாட துவங்கும் பொழுது உடனே சாய்பாபாவின் கதைகள் உரிய விளக்கங்கள் தருவதற்கு ஏதுவாக என் நினைவுக்கு வருகின்றன. புரியுதுங்களா? நான் உரையாட தொடங்கும் பொழுது உடனே சாய்பாபாவின் கதைகள் உரிய விளக்கங்கள் தருவதற்கு ஏதுவாக என் நினைவுக்கு வருகின்றன. சரிங்களா? எதையாவது நான் எழுத தொடங்கும் பொழுது சில வார்த்தைகளையோ சில வாக்கியங்களையோ என்னால் எழுத முடியாது. ஆனால் அவராகவே என்னை எழுத செய்யும் பொழுது நான் எழுதுகிறேன். எழுதி கொண்டே இருக்கின்றேன். அதுக்கு ஒரு முடிவில்லை. அவர் சொல்கிறது புரியுதுங்களா? இதெல்லாம் வந்துட்டு ட்ரூத்து. இந்த சாய் சசிதம் புக்கில் வந்து சொல்லிக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஃபீல் பண்ண முடியும். ஓகேங்களா? சீடனின் அகங்காரம் தலையடிக்கும் பொழுது அவர் தமது கரங்களால் அதை கீழே அழுத்தி தமது சக்தியை கொடுத்து அவனது குறிக்கோளை ஏதும்படி செய்கின்றார். புரியுதுங்களா? ஏன்னா அகங்காரத்தினால தான் நம்ம வந்து செயல்படுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா நம்ம இதில். இப்போது மெய்ஞான வந்து தத்துவங்களில் விளக்கங்களில் என்ன சொல்லியிருக்காங்க? அகங்காரம் தான் நம்மளை செயல்பட வைக்குது அப்படி சொல்கிறாங்க இல்லையா? ஆனால் அந்த அகங்காரம் வந்துட்டு எப்படி இருக்கணும்னா தான் அப்படிங்கிற அகங்காரம் வந்துட்டு இருக்கக்கூடாது. நம்மளும் அந்த கடவுளும் வந்துட்டு ஒன்றா இணைந்து செயல்படும் பொழுது நம்ம பேசக்கூடியது நம்ம செய்யக்கூடியது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த வந்து என்ன சொல்லுவாங்க, அது வந்து அனைத்தும் வந்து கிருஷ்ணாபுரம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி நம்ம கடவுளுக்கு நம்ம வந்துட்டு கடவுளுடைய என்ன சொல்கிறது, கடவுளுடைய செயல்களாகவும் வார்த்தைகளாகவும் நம்ம வந்து கொடுத்துடணும். சரிங்களா? அந்த மாதிரி நம்ம செயல்படும் பொழுது தான் நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இன்னும் வந்துட்டு சிறப்பாக வந்து செயல்பட முடியும். ஓகேங்களா? அதை வந்து பாபா வந்து செய்வார். சரிங்களா? இங்கே பாருங்கள், சீடனின் அகங்காரம் தலையடிக்கும் பொழுது அவர் தமது கரங்களால் அதை கீழே அழுத்தி தமது சக்தியை கொடுத்து அவனது குறிக்கோளை ஏதும்படி செய்கின்றார். அவனது வந்து குறிக்கோள் வந்துட்டு என்ன? வீடு பேர் வந்துட்டு வந்து அடையிறது தான் பார்த்தீங்கன்னா அவனுடைய குறிக்கோள். எல்லாருடைய குறிக்கோளும் பார்த்தீங்கன்னா வீடு பேர் வந்துட்டு அடையிறது. சரிங்களா? அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேலைகள், இவ்வளோ வந்துட்டு என்ன சொல்கிறது, இவ்வளோ வந்துட்டு நம்ம வந்து வாழ்க்கையில் வந்துட்டு நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருந்து எல்லாமே அந்த வேடிப்பை வந்துட்டு அடையக்கூடிய நோக்கத்துக்காக மட்டும்தான். இவ்வாறாக திருப்திப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். சரிங்களா? திருப்திப்படுத்தினா என்ன? நமக்கு தேவையானதை செய்து நம்முடைய ஆன்மா வந்துட்டு வந்து திருப்தியாக வந்துட்டு இருக்கும்படி செய்து அவர் வந்துட்டு நம்மளை வந்துட்டு ஆசீர்வதிக்கிறார். சரிங்களா? சாயின் முன்னால் எவன் சாஷ்டாங்க சரணம் செய்து தனது இதயத்தையும் உயிரையும் அவரிடம் சமர்ப்பிக்கின்றானோ அவன் வாழ்க்கையின் 4 முக்கிய குறிக்கோள்களான அறம், தர்மம். அறம்னா வந்துட்டு தர்மம். சரிங்களா? வாழ்க்கையின் 4 முக்கிய வந்துட்டு குறிக்கோள் வந்துட்டு என்ன? என்னென்னா பார்த்தீங்கன்னா அறம்னா வந்துட்டு தர்மம் செய்கிறது. ஓகேங்களா?
நிச்சயமா நமக்கு வந்துட்டு யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கும், இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நம்ம வந்துட்டு செய்யக்கூடிய நன்மைகள் தான் பார்த்தீங்கன்னா தர்மம். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பொருள்னா செல்வம். செல்வம்ங்கிறது நமக்கு நமக்கு தேவையான விஷயங்கள். செல்வம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்பம். இன்பம்னா வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ஆசையை சொல்றாங்க. இன்பம்னா வந்துட்டு ஆசைகள், நம்முடைய ஆசைகள். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடுங்கிறது முக்தி. முக்தி இது இது தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாம் கூட கிடைச்சிடும். நான் இது அ ம் எ எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நம்முடைய செயல்களால நம்ம இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு பெற முடியும். ஆனா இதெல்லாம் சரிங்களா? ஆனா பாருங்க, வீடு அதாவது முக்தி இவைகளும் வந்துட்டு எளிதாக அடைகின்றான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? வீடு முக்தியும் நமக்கு எளிதாக அடைகின்றான். எளிதா நமக்கு கிடைச்சிடும். புரியுதுங்களா? நான் அதனால வந்துட்டு பாபா மாதிரி வந்து ஒரு கடவுள் வந்துட்டு வந்து நம்ம வந்து குருவா வந்துட்டு கிடைக்கிறது வந்துட்டு அபூர்வம். நம்முடைய கர்ம வினைகளை வந்துட்டு கழிஞ்சிருத்து நமக்கு வந்துட்டு இனிமே நமக்கு வந்து நம்ம ஆன்மா வந்துட்டு சந்தோஷமாக வந்துட்டு இருக்க போகுது அப்படின்னா தான் பாபாவை வந்து வழிபடுறதுக்கு அந்த அந்த ஒரு வாய்ப்பே வந்து உண்டாகும். ஓகேங்களா? ஸ்ரீ சாயி பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நன்றி.